ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் தருண். நான் உங்கள் விஓடி. கிட்டத்தட்ட அரௌண்ட் 2 வருஷமாக நான் எந்த ஒரு வீடியோஸுமே போடல. பட் இருந்தாலும் திரும்ப என்னோடய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன். நம்ம சேனலில் எல்லாருமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. என்னோடய வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் தப்புக்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் பண்ணால் கரெக்ஷன் மாறும் ப்ரோ, இதெல்லாம் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸும் ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் நான் அடுத்த கண்டென்ட் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 2 வருஷமாக வீடியோ போடல, சரி சேனல் எப்படியா இருக்குன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்து தான் புதுசாக ஒரு ஃபேக் சேனல் நம்ம பேர்லேயே கிரியேட் பண்ணி நம்மளதும் ஒரு வீடியோஸ்னு மதித்து எடுத்துகிட்டு போய் அவங்க சேனலில் போட்டு அதெல்லாம் வந்து பேர் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ, நீ வந்து தனியாக ட்ரை பண்ணு. நானே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறேன் ஓகேவா. ஏன்னா நான் ஒரு வீடியோக்குமே வந்து பேசுறதுக்கெலாம் கஷ்டப்படுறேன். அதை எடுத்து நீ திருட்டுத்தனமாக போட்டு என்ன பண்ண போகிற? உன்னோட வீடியோவில் புதுசாக நீயே கிரியேட் பண்ண ப்ரோ, கன்ஃபார்ம் நீ ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட வீடியோஸ் எடுத்து அவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து போக போக தான் நம்ம வந்து குறைச்சிக்கணும். காப்பிரைட் கொடுத்து அந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆல்னோஹா 0 அப்படின்ற இந்த ஒரு அனிமையோட கண்டென்ட்டே எப்படின்னா ஸ்பேஸுக்கும் எர்த்துக்கும் நடக்கிற சண்டையை தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஆக்ஷன் சீனோட இருக்கும். ஒரு எபிசோட் முடியும் போதுமே அடுத்த எபிசோடுக்கான ட்விஸ்ட்டை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. குறிப்பாக இந்த வீடியோலாம் இந்த ஒரு அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் லாஸ்ட்டில் ஒரு சீன் வரும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணும் பையனும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, என்னன்னா நான் பூமிக்கு சீக்கிரமாக போகிறேன், பூமியில் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறேன், உனக்கு பூமியை பற்றி தெரிஞ்சா அதை பற்றி என்கிட்ட சொல்கிறியா ஸ்லேன்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த பையனோட பேர் ஸ்லேன்னு சொல்லி நம்ம ஸ்லேனே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்லேன் சொல்கிறான் என்னன்னா நம்ம பூமிக்கு போகிற அந்த ஒரு டைமில் பூமியில் காற்றுன்னு ஒன்று இருக்கும், அதை நம்மளால் பார்க்க முடியாது, நம்மளால் தொட முடியாது, பட் நம்ம உடம்பை தொட்டுட்டு போகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அங்கே தண்ணின்ற ஒரு விஷயம் இருக்கும், வாட்டர். அந்த தண்ணியை நம்மளால் பார்க்கவும் முடியும், தொடவும் முடியும், ஏன் குடிக்க முடியும், நம்மளால் ஃபீலும் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு கலரே இருக்காது. இவங்க 2 பேரும் பேசுகிற இந்த ஒரு கான்வர்சேஷனை கேட்டாலே தெரியுது இவங்க 2 பேருமே பூமியை சேர்ந்தவங்க கிடையாதுன்றது. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு டைமில் வெளியேந்து ஒரு பர்சன் வராரு. அவர் வந்து பார்க்க சும்மா கோட் சூட்லாம் மாட்டி இந்த ஒரு இடத்துக்கே ஒரு ஜெனரல் மாதிரி இருக்காரு. ஸோ நம்ம அவரை ஜெனரல்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜெனரல் வந்தோடனே பிரின்சஸ் நீங்கள் கிளம்பக்கூடிய டைம் வந்துச்சு, நீங்கள் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரமும் வரப்போது, நம்ம வாங்க ப்ரிப்பேர் ஆகிற எல்லா வேலையும் பார்க்கலான்றான். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது இவ தான் இங்கே இருக்க எல்லாருமே பிரின்சஸ். ஸோ அவன் தான் ஜெனரல்ன்றதும். பிரின்சஸுமே தோ வந்துட்டு ஜெனரல், நான் கிளம்ப வேண்டிய வேலை வந்துச்சு, நான் ஸ்லேன் கூட இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், பூமி எப்படி இருக்குன்றது எனக்கு ஸ்லேன் தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இதை கேட்ட அந்த ஜெனரலும் ஸ்லேனை பார்த்து ஒரு முறைக்கிறான். இவனும் அமைதியாக தலையை குனிச்சிட்டு நிற்க அப்படியே இந்த ஒரு இடத்த விட்டு ஃபோக்கஸ் வெளியே போகுது. ஃபோக்கஸ் வெளியே போகிற அந்த ஒரு டைமில் தான் காட்டுறாங்க இவங்க வந்து ஒரு பயங்கரமாக மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க இந்த ஒரு டைமில் சீனை கட் பண்ணுறாங்க. சீனை கட் பண்ணி நம்ம பூமியில் காட்டுறாங்க. இவர் தான் இனஹோ கைஜி. சாரி, பேரை மாற்றி சொல்லிட்டேன், இனஹோ கெய்ஸுக்கோ. இனஹோன்னு சொல்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். இனஹோ அவனோட அக்கௌண்ட் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஒரு டைமில் மார்னிங் டைம் இது. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அக்கா நீ சாப்பாடு, நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்காவுக்கு பொறுப்பாக சாப்பாடு எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்த கையோட சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா வந்து சேர்ந்து சொன்னோடனே அக்கா பார்க்குறாரு, ஸ்கூலுக்கு கிளம்புறியா, என்னடா அவனை நான் எழுப்பு தானே சொன்னேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, நீ லேட்டாக தகுந்த உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அக்காவுக்கு டாட்டா சொல்லிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறாரு. ஸ்கூல் பஸ்ஸில் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி மார்ஸில் எல்லாருமே வந்து மக்கள் வாழக்கூடிய தடத்தை கண்டுபிடிச்சாங்க. அங்கே போய் பார்த்தா உண்மையிலே மக்கள்லாம் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து நம்மளை விட அட்வான்ஸ்டு பீப்புள்ஸாக இருந்தாங்க. நம்மளை தாண்டி 30 வருஷம் அட்வான்ஸாக இருந்தாங்க. அவங்களுடைய டெக்னாலஜிஸும் அவங்களுடைய சிஸ்டம் எல்லாமே நம்மளோட செம அட்வான்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு போர் வந்துச்சு. அந்த போரில் பூமி தோத்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ராணி தான் இப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஒரு முக்கியமான கேரக்டர். இவரோட பேர் பெனிவியா. நம்ம ஹீரோவும் இந்த ஒரு டைமில் தான் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹலோ சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்ட உடனே கண்டினியூ கான்வர்சேஷன் வந்து நடக்குது. அந்த ஒரு டைமில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே விஷயம் தெரியுமா, இன்றைக்கி தான்ப்பா அந்த மார்ஸோட ராணி வந்து வரலாம், வந்து நம்ம கிட்ட வந்து பூமி கூட வந்து அமைதி உடன்படிக்கை போட போகிறாங்களா, நடந்த போர் எல்லாத்துக்கும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓடிட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த ராணி வரதுக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா அந்த ஒரு பிரின்சஸ் தான் இப்போ பூமி கூட வந்து அமைதி உடன்படிக்கை போட போகிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே தான் அந்த மார்ஸ் பீப்பிள்ன்றது. ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு டைம்லேயே சொல்கிறாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரில் நம்ம சிட்டியே நாசமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல போர்லாம் நடந்திருக்குது போல். ஸோ அதனால் எல்லோரும் நினச்சி அதை ஒரு நினச்சி சோகமாக அந்த ஒரு டைமில் அப்படியே வந்து ஜூம் அவுட் பண்ணி வெளியே காமிக்கிறாங்க. வெளியே பார்த்தா ஊராகவே இல்லை, ஏதோ ஒரு மணல் குவாரி மாதிரி அங்கங்கே பள்ளமாக இருக்குது சிட்டி ஃபுல்லாக. ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரில் வந்து சிட்டி மொத்தம் டேமேஜ் ஆகிருக்குன்றது தெளிவாக காட்டுறாங்க. அப்படியே இந்த ஒரு டைமில் ஃபோக்கஸ் வந்து அப்படியே மேலே வானத்துக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிலாவிலே பாதி ஓட்டையை போட்டு வச்சுருக்கானுங்க.
இதுலேருந்தே தெரிய வருது 15 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா பயங்கரமான ஒரு போர் நடந்துட்டு இருக்குதுன்றது. அப்படியே அடுத்த சீனில் காட்டுறாங்க, அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மிலிட்ரி ட்ரைனிங் நடக்குது. மிலிட்ரி ட்ரைனிங்கில் கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய ரோபோட்ஸ்லாம் வந்து சும்மா டக்குன்னு சுட்டுட்டே இருக்குது. இந்த ரோபோட்ஸ்லாம் பார்க்க ஏதோ ஆர்மி மிலிட்ரிக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அங்கே ஷூட்டிங் ப்ராக்டிஸ் தான் தனியாக ஒரு கிரவுண்டில் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ மெயின்டெனன்ஸ் ரூமில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவோட அக்கா தான் இந்த இடத்துக்கு வராங்க. லுட்டனன்ட் என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்றைக்கி எழுந்திரிக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லுட்டனன்ட் ரூமை திறந்து பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. பார்த்தா லுட்டனன்ட்டே நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு அப்புறம் தான் உள்ளே வராரு. நம்ம ஹீரோவோட அக்காவும் லுட்டனன்ட் என்ன நீங்கள் பசங்க எல்லாம் இன்றைக்கி தான் முதல் முறையாக கன்னை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு டைமில் நீங்கள் போய் குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் ஒயின் பாட்டிலோட சுற்றிட்டு லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம், பொறுப்பாக இருக்க மாட்டீங்கன்னு கத்துறாங்க. நம்ம லுட்டனன்ட்டும் அதெல்லாம் கிடக்குதுப்பா, அது ஜஸ்ட் அண்ட் கன்று தான், அதை வச்சு சுட்டுட்டு இருக்காங்க, ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் வராது, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவோட அக்காவும் லுட்டனன்ட் நீங்கள் சுத்தமாக இப்போலாம் பொறுப்பாகவே இருக்க மாட்டீங்க, நீங்கள் எவ்வளோ பொறுப்பான ஆளுன்றது எனக்கு தெரியும், பசங்களாம் கன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பக்கம் பெரிய பெரிய ரோபோட்ஸ் தான் சுட்டுட்டு இருக்குது. உள்ள யாரா சொல்கிறான்னு பார்த்தா நம்ம பெனிவியா. அட இவங்கெல்லாம் ஸ்கூல் போலப்பா, ரோபோட்ஸ்குள்ளே உட்காந்து சுட்டுட்டு இருக்காங்க, இந்த பொண்ணுக்கு ஒழுங்காக சுட தெரியாமல் தடுமாறிட்டு இருக்க. வெளியே சுடுறப்பெல்லாம் காது சும்மா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து கிழிஞ்சிட்டு இருக்குது. லுட்டனன்ட்டும் அடுத்த ஸ்குவாடை மாற்ற சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. அந்த ஒரு டைமில் அடுத்த ஸ்குவாடில் இருக்கிறதே நம்ம ஹீரோ தான். ஹீரோவும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஹீரோவோட ஷூட்டிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது மற்றவங்களை கம்பேர் பண்ணா. இந்த ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லுட்டனன்ட்டும் ஈவினிங் பாருக்கு வராரு. பாரில் அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லுட்டனன்ட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு இருக்காங்க. லுட்டனன்ட் என்ன சொல்கிறாருன்னா, பாத்தியா இப்போ உலகம் எப்படி மாறி போயிருக்குது, சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் புக்கும் கையமாக சுற்ற வேண்டிய இடத்துல கன்னு ரோபோட்ஸுமா சுற்றிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரில் நம்ம பூமி ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டுருச்சு. மார்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து தாக்கிட்டாங்க. அதனாலே ஸ்கூலில் ஒரு பார்ட்டாக இப்போ மிலிட்ரி எஜுகேஷனும் சேர்ந்து ஸ்கூல் பசங்கள்லாம் கன்று அதுன்னு சொல்லி சுற்ற ஆரம்பிச்சிட்டு இருக்குது. உலகமாகவே இயங்குறதில்ல. நம்ம லுட்டனன்ட்டும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு சண்டையில் லுட்டனன்ட்டுமே நின்று சண்டை போட்டிருக்காரு. அவர் பார்த்த விஷயத்தை வந்து அவரால் இன்னும் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. உணர்ச்சி பொங்க லுட்டனன்ட்டும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கே இருந்தேன், நான் அங்கே பார்த்த விஷயத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, அங்கே எத்தனை சாவு, எவ்வளவு நெருப்பு, எவ்வளவு சண்டை, எல்லாத்தையும் என் கண்ணெதிரில் பார்த்து உயிர் பழிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இந்த ஒரு டைமில் நம்ம லுட்டனன்ட் வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு. எத்தனை குடும்பங்கள், எத்தனை மக்கள் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க, அந்த ஒரு போர்னால இன்றைக்கி உலகத்தோட பாதி எண்ணிக்கையே குறைஞ்சி போயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணி இப்போ அப்படியே வெளியே ஸ்பேஸ் ஷிப்பில் மார்ஸோட பீப்புள்ஸை காட்டுறாங்க. அந்த ஒரு இடத்துல ஸ்லேனை பார்க்கறதுக்காக அந்த பிரின்சஸ் வந்து வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஓடுது போல. சரி ஓகே, அது போக தெரியும். ஸ்லேன் வந்து அந்த பிரின்சஸ் வந்து சொல்கிறாங்க, ஸ்லேன் நான் சீக்கிரமாக இடத்துக்கு போக போகிறேன், இன்றைக்கி தான் நான் அந்த மாதிரி கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஸ்லேனும் மகாராணி நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க பிரின்சஸும் வந்து ஆமாம் நான் போய் தான் ஆகணும், நான் வந்து பூமி கூட அமைதி உடன்படிக்கை போட்டு இந்த போர் எல்லாத்தையும் நிறுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவனுக்கும் அந்த மாதிரி மனசு கேட்கல. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறேன்னா, தன்னோட கழுத்தில் மாட்டிருந்த அந்த ஒரு செயினை கழட்டி பிரின்சஸ் கிட்ட தன்னோட ஞாபகார்த்தமாக கொடுத்து அனுப்புகிறான். இந்த ஒரு செயினை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்லேனோட அப்பா கொடுத்த ஒரு செயினை. இதை வந்து பிரின்சஸ் சொல்கிறா, இது வந்து உன்னோட அப்பா கொடுத்ததாச்சு, இதை நீ ஏன்ட்ட தரேன்னு சொன்னதுக்கு ஸ்லேனோ இல்லை மகாராணி பரவாயில்ல, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு இடத்துக்கு அந்த ஜெனரல் கரெக்டான டைமை பார்த்து வந்து போகிறான். இவங்க 2 பேர் பேசும்போது தான் குறுக்கால வந்துட்டு இருக்கான். சரி ஓகே, ஜெனரலும் உள்ள வந்து பிரின்சஸ் நீங்கள் கிளம்ப போகிற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சஸும் அந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறா. பிரின்சஸ் வெளியே போன உடனே வேகமாக வந்த ஜெனரல் நம்ம ஸ்லேனோட மூஞ்சிலே கையில் வச்சிருந்த தடியால் ஓங்கி ஒன்று விடுறான். வச்ச உடனே நம்ம ஸ்லேனை வந்து தெரிச்சு போய் விழுறான். விழுந்த உடனே நம்ம ஜெனரல் சொல்கிறாரு, பிரின்சஸை விட்டு தள்ளி இருன்னு உன்ட்டு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், என்ன இடமோ அதை தெரிஞ்சு நடந்துக்கோ, தகுதி தெரிஞ்சு நடந்துக்கும், புரிஞ்சுதான் கேட்ட ஜெனரலும் நம்ம ஹீரோவும் ஓகே சார் நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். பிரின்சஸும் அவன் கூட இருக்க அந்த அசிஸ்டன்ட் சின்ன பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் சின்ன பொண்ணு கேட்குறா, பிரின்சஸ் நீங்கள் கண்டிப்பாக இப்போதைக்கு இடத்துக்கு போய் தான் ஆகணுமா, அந்த இடம் போகிறது சேஃப் இல்லைன்னு சொன்ன உடனே பிரின்சஸும் இல்லை நான் போய் தான் ஆகணும், நான் போய் தான் பூமிக்கும் மார்ஸுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை நிறுத்தணும், அமைதி உடன்படிக்கை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன், இதுக்கப்புறம் இந்த போர்ன்றது வரக்கூடாது, மார்ஷின் பிரின்சஸாக நான் இதை வந்து தடுத்து நிறுத்துவேன்றா. அந்த அசிஸ்டண்ட்டை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறா. பட் இருந்தாலும் பிரின்சஸை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவளை விட்டுறா. இவங்க தனியாக ஒரு ஜெட்டில் இப்போ தான் கிளம்புறாங்க. கிளம்பி இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஜெனரலும் பிரின்சஸை அனுப்பி முடிச்சுட்டு மேலே மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு வராரு. மேலே மெயின்டெனன்ஸ் ரூமில் காலில் ஒருத்தர் கனெக்ட் ஆகுது. அவர் இவருக்கு மேலே இருக்கவர் போல. ஜெனரலுக்கு மேலே இருக்கவரையும் ஜெனரலை பிடிச்சி கிழின்னு கிழிக்கிறாரு. உன்னால் ஒரு பிரின்சஸை கூட தடுத்து நிறுத்த முடியா, அவங்கள பூமிக்கு போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த தானே சொன்னேன்னு கேட்டதுக்கு ஜெனரலும் மன்னிச்சிருங்க சார், என்னால் அவங்கள தடுத்து நிறுத்த முடியல, நான் எவ்வளோ தடுத்தலாம் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்குறான். இதுக்கு அந்த மேலே இருக்க ஆஃபீஸரும் நீ இங்கே பார்த்துட்டு தானே இருக்க, பூமியில் போய் பிரின்சஸ்க்கு என்ன நடக்கட்டும், அந்த பூமியவே நாங்கள் ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சிரிச்ச ஏளனமாக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஆஃபீஸர் நம்ம ஜெனரலும் அமைதியாக வந்துடுறாரு. அந்த காலும் வந்து கட் பண்ணிட்டு போயிடுறாரு. நம்ம ஜெனரலும் வந்து சரி ஸ்பேஸ்ஷிப்பை மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாரு. இப்போ இடத்துல 2 திருட்டு பசங்களை காமிக்கிறாங்க. பார்க்க திருட்டு மூஞ்ச பார்க்கவே சரியில்லை. அவனுக்கு 2 பேர் பிளான்லாம் கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்படியே கொடியெல்லாம் இருக்குது, வரிசையாக நாட்டுங்க கொடி எல்லாமே லைனாக நிறுத்திட்டு இருக்குது. என்னடான்னு
பார்த்தா நம்ம பிரின்சஸ் வந்து இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள வந்து ஒரு காரில் வந்து கூட்டிட்டு வந்துட்டே இருக்காங்க. சுற்றி பயங்கர பாதுகாப்போட பிரின்சஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க. மக்கள், ப்ரெஸ், மீடியான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பிரின்சஸை பார்க்கறதுக்காக குவிஞ்சு போய் கிடக்குறாங்க. பிரின்சஸை பார்க்கறதுக்காக கூட்டம் எல்லா பக்கமும் அலமோது பிரின்சஸோட கார் வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு டைமில் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டான டைமில் வந்துட்டோன்னு சொல்லிட்டு பிரின்சஸை பார்க்கறதுக்காக வராங்க. மக்கள் எல்லாரும் எப்படி சுற்றி பிரின்சஸ் நின்று ஒரு ஆடியன்ஸ் மாதிரி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பைனாக்குலர்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த திருட்டு பையன் ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி, தம்பி எல்லாம் பிளான்லாம் கரெக்டாக இருக்குதா, எல்லாம் ரெடியாக இருக்குதான்னு சொன்னோடனே அங்கே இருக்கவனும் எல்லாம் கரெக்டாகவே இருக்குது, நம்ம பிளான் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்குறாங்க, இவங்க தான் பிரின்சஸ் வந்து அந்த காரில் தான் வந்துட்டு இருக்காங்க, அந்த வெள்ளை கலர் காரில் தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரின்சஸை பார்த்து பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மட்டும் ஃபோனை நோண்டிட்டு இருக்காப்புல. இவங்களை கட் பண்ணால் அந்த திருட்டு பசங்க ஏதோ ஒரு இடத்துல காரெல்லாம் ரெடியாக நிறுத்தி வச்சுட்டு பிளான் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ண உடனே அந்த காருக்கு பின்னாடி இருந்து கதவு திறக்குது. பார்த்தா உள்ள பொட்டியாக என்னமோ இருக்குது. அவனும் அந்த பொட்டியை பார்த்து ஃபோனில் ஒரு கிளிக் அனுப்புகிறான். அந்த பொட்டி எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு டைமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மிசைல்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் தெளிவாக கவனித்து பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல மிசைல்ஸ் வந்து ஒன்று வந்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பெருசாக ரியாக்ஷன்லாம் பண்ணாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும், இந்த இடத்த சுற்றி மிசைல்ஸ் அட்டாக் நடக்க போகுது நம்ம சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க. நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், மிசைல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு திரும்பவும் சொல்கிறான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே புரியாமல் திரும்பவும் பார்க்குறாங்க. அவனே அப்படி சொன்ன அந்த ஒரு டைமில் வந்த மிசைல்ஸ்லாம் பட்டு நாங்கள் முன்னாடி பாதுகாப்புக்கு வந்துட்டு இருந்த ராணியோட கார் எல்லாத்தையும் அப்படி அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. பயத்தில் இருக்காங்க. அந்த மிசைல் அட்டாக்ஸ்லேருந்து ராணியோட கார், அந்த ஒயிட் கலர் கார் மட்டும் லைட்டாக தப்பிச்சு அடி வாங்கி அப்படி இப்படின்னு போவா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பெனிவியாவும் சொல்கிறாங்க, பாருங்க ராணியோட கார் தப்பிச்சிருச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை தப்பிக்கல, இன்னும் பின்னாடி 2-3 மிசைல்ஸ் வருதுன்னு சொல்கிறான். அந்த ஒரு டைம்லேயே 2 மிசைல்ஸ் வேகமாக போய் ராணி, அதாவது அந்த பிரின்சஸோட அசைலமோட கார்லேயே வந்து சொருகுது. அது புல்லட் ப்ரூஃப் கார்ன்றதுனால அப்படியே பரண்டு போய் வில நம்ம ராணி வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக அடிபட்டு கிடக்கிறாங்க. ராணி வந்து என்ன பண்ணுறாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியாத போதே அந்த ஒரு டைமில் அந்த கார்லேருந்து கதை வந்து திறக்குது. பார்த்தா பிரின்சஸ் இன்னும் சாவலா அப்படியே தட்டு மாதிரி மேலே எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. மேலே எந்திரிச்சு வந்து நின்ன உடனே அவங்க தலை மேலே ஒரு மிசைல் வந்து லான்ச் ஆகுது. அப்படியே வந்து பிரின்சஸ் மேலே இறங்கி பிரின்சஸ் வந்து அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச திருட்டு பசங்களும் அப்பாடா பிளான் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பிரின்சஸும் வந்து அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ பிரின்சஸ் வந்து இறந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஜெனரலுக்கு மேலே இருந்த ஆஃபீஸர் வந்து ஆர்டர் போடுறான், நம்ம பிரின்சஸை வந்து பூமி ஆளுங்க கொண்டுட்டாங்க, நம்ம பிரின்சஸ் சீக்கிரமாக காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்ட உடனே அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸ், அதாவது அந்த லூட்டனன்ட்ஸ், டீம் ஹெட்ஸ் எல்லாருமே ஒருத்தர் தயாராகிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே ஃபேஸ் டு ஃபேஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்து பூமி அழிக்கிறதுக்காக ரொம்பவே தீவிரமாக காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஜெனரலும் பார்க்குறாரு, அந்த மேலே இருக்க ஆஃபீஸரும் பூமியிலேருந்து இனிமேல் ஒருத்தன் தப்பிச்சு போகக்கூடாது, அவங்க எல்லாருமே அழிங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாரு. இதை கேட்ட நம்ம ஜெனரலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பிரின்சஸ் வந்து நம்ம தான் தடுக்காமல் போயிட்டோம், நம்ம தான் பிரின்சஸ் வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஜெனரலும் வந்து ஆர்டர் போடுறாரு, சீக்கிரமாக நம்மளுடைய ஸ்பேஸ்ஷிப்பை இடத்த நோக்கி நவுத்துங்க, நம்ம இடத்து மேலே போர் பண்ண போகிறோன்ட்டு. அவ்வளவுதான். மேலே இருந்த மொத்த ஸ்பேஸ் ஷிப்ஸுமே வந்து இப்போ இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஸ்லேனை வந்து பார்க்குறோம், பிரின்சஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒரு டைமில் ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் இருந்தனால அப்படியே வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து கிளம்பி பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம எர்த்தை தான் காமிக்கிறாங்க. எர்த்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டிஃபென்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வந்துட்டு இருந்திருக்காங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் மொத்த பேருமே வந்துட்டு இருக்காங்க. 10 பேருமே ஒரு ரூமில் நின்று மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், நம்ம அவங்க மட்டும் உள்ள வரட்டுமே, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறோம், நம்ம எர்த்த பீப்புள்ஸ் யாருன்னு காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த ஒரு இடத்துக்கு நம்ம லுட்டனன் வராரு. நம்ம லுட்டனன் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய ஆள். பிகாஸ் நம்ம லுட்டனன் வந்து ஏற்கனவே இந்த ஃபைட்ஸில் வந்து பார்த்துருக்கன்றதுனால நம்ம லுட்டனன் வந்து சொல்கிறாரு, அவங்கெல்லாம் சும்மா வரல, மொத்தம் 37 ஸ்பேஸ் ஷிப்ஸ் வந்து நம்ம இடத்துல வந்து லேண்ட் ஆயிருக்குது. 37 மட்டும் இல்லாமல் அதில் தனியாக ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க 10 பேருமே தனித்தனியாக ஒரு ரோபோட்ஸு அவங்களுடைய ஆர்மி வச்சுருக்காங்க. அந்த 10 பேரையும் வந்து சமாளிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அந்த 10 பேர் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியவே சூறையாடந்து அப்படின்ற மாதிரி நம்ம லுட்டனன் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க அந்த 10 பேரில் ஒருத்தராக காமிக்கிறாங்க. ஆளுக்கு சும்மா ஜெய்ஜான்டிக்கான ஒரு ரோபோட்ஸை வச்சுட்டு ரெடியாக பூமி அழிக்கிறதுக்கு வந்துட்டுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அப்படியே டென்ஷன்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அப்படியே இந்த பக்கம் இடத்துல என்ன நடக்குது, வெளியே என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. வெளியே ஃபுல்லாக டிராஃபிக்கு, மொத்த ரோடும் பிளாக்ல இருக்குது. அந்த பிரிட்ஜில் இந்த மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வெளியே இருந்து ஏதோ ஒன்று வந்து வருது. வானத்தில் நட்சத்திரம் வந்து நம்ம பூமிக்குள்ள வந்து லேண்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்குது. எல்லாருமே வந்து சிக்னல் கிடைக்கல, ஃபோன் கிடைக்கல, அது இதுன்னு டவரில் இருக்கும். அந்த ஒரு டைமில் மொத்தமாக அந்த மிசைல்ஸ் வந்து ஒன்று தான் லான்ச் ஆகுது. அவ்வளோதான். மேலேருந்து வந்த ஒரு மிசைலுமே சும்மா மட்டார்னு அப்படியே நம்ம ஜப்பான் மேலே வந்து லான்ச் ஆகுது. அந்த ஒரு டைமில் அங்கே சுற்றி இருந்த அந்த ஜப்பானில் சுற்றி இருந்த கண்ட்ரிஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கே எதுவுமே இல்லை. எல்லாமே பெரிய நம்ம வேர்ல்டில் எப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அங்கே சுற்றி இருந்து வரக்கூடிய அந்த ஸ்பேஸு, ஃபயரு, அதனாலே வந்து அங்கே இருக்க மொத்த சிட்டியுமே, டவுனுமே வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. அப்படியே டோட்டலாக காமிக்கிறாங்க. டோக்கியோ சிட்டியை வந்து சுத்தமாக வந்து பவர் லாஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக அந்த சிட்டி வந்து அப்படியே ஃபுல் பிளாக் ஆகுது.
இந்த ஒரு டைமில் 2 சின்ன பசங்களை காமிக்கிறாங்க. அந்த 2 சின்ன பசங்களும் மேலே வந்து பாரேன் வால் நட்சத்திரம், இரு நட்சத்திரம்லாம் போயிட்டு இருக்குது. நீ சீக்கிரமாக கடவுள்கிட்ட வேண்டிக்க அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு இருக்குது எதுவுமே வால் நட்சத்திரம் கிடையாது. எல்லாமே அந்த வெளியே மார்ஸ்ல வந்துக்கூடிய மிசைல்ஸ் தான் வந்து அந்த சின்ன பசங்க அப்படி நினச்சி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு எபிசோட் முடியுது. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நானே நோட் பண்ணேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் போக போக என்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு தேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 100% பர்ஃபெக்டாக யாருக்குமே வராது. ஸோ அதனால் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் போதும், கண்டிப்பாக என்னால் முன்னாடி வர முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஸ்லாம் பிடிக்கும். ஏன்னா இப்போ நம்ம சேனலில் வந்து இந்த அனிமே தான் போடுவோம், அந்த மான்வா தான் போடும் அப்படிலாம் கிடையாது. மான்வா அனிமேன்னு சொல்லிட்டு எது வேணால் போடலாம். ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ இதை நீ போடுன்னு சொன்னால் மட்டும் போதும். அடுத்த ஒரு 2 or 3 டேஸில் அந்த வீடியோ இருக்கும்.